வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல். நம்ம விக்கி சேவல் கட்டுத்தாரிக்கு வந்திருக்கோம். விக்கி, நம்ம சேவல் கட்டுத்தாரி எங்கே இருக்குது? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடு. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடு. எத்தனை வருஷமாக ஃபார்ம் ரன் பண்ணிருக்கீங்க? 5 வருஷமாக ரன் பண்ணிருக்கீங்க. எக்ஸாக்டாக ஃபார்ம் வந்து எல்லாம் லாக்டவுனில் ஆரம்பிச்சது. எத்தனை கோழியில் ஆரம்பிச்சிங்க? 2 கோழியில் ஆரம்பிச்சிங்க. இப்போ எவ்வளோ கோழி உற்பத்தி பண்ணியிருக்கீங்க? சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்கு. ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50க்குள்ள இருக்கு. 50 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஓகே. என்னென்ன ரகம் வச்சுருக்கீங்க? அதாவது என்னென்ன நேரம் வச்சுருக்கீங்க? செங்கருப்பு, மயில் இருக்கு, கீரி இருக்கு. நம்மகிட்ட இருக்கீங்க. நீங்கள் முழு நேரமாக சேவல் வளர்ப்பில் இருக்கீங்களா, பகுதி நேரமாக இருக்கீங்களா? பகுதி நேரமாக இருக்கீங்க. அப்போ யார் பார்த்துக்குறாங்க சேவல்? அம்மா தான் பார்த்துக்குறாங்க. விக்னேஷ், எத்தனை நாளுக்கு ஒருக்கா ஃபார்ம் வந்து விசிட் பண்ணுவீங்க? வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு எப்போ அதிகமாக 3 நாள் 4 நாள் லீவ் கிடைக்குதோ அப்போ வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஃபார்ம் வந்து விசிட் பண்ணுவேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேக்சின் போடுறதுக்கு, சந்திரக்கு ஏதாவது இருக்கான்ட்டு பட்டா சேவலுக்கு செக் பண்ணுவாங்க, ஸ்பூன் முதுகு இருக்கான்ட்டு செக் பண்ணுறதுக்காண்டி வந்து செக் பண்ணுவேன். சேவல் வந்து என்ன ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கீங்க? 4 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும். 10 ரூபா வரைக்கும் தரத்தை பொறுத்து கொடுத்துட்டு இருக்கேன். டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே. விக்னேஷ், வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல நம்ம பழைய வீடியோவில் கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வளர்த்திக்கால் செட்டு, எல்லாமே நல்லா ஹைட்டில் இருக்க மாதிரி சேவல் விட எல்லாமே வச்சுருக்கீங்க. ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் தர வேணான்னு சொல்லிட்டீங்க. ஏன் தர வேணான்னு சொன்னீங்க? ஃபியூச்சரில் சேல் வருமா என்னங்கிறத சொல்லுங்க. இல்லை, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாம் ஃபுல்லாக நோவு வந்து எல்லாம் போயிடுச்சு. ஒரு 15 சேவலாட்ட போயிடுச்சு. அதனால தான் சரி, இப்போ எதுவும் நம்மகிட்ட சேவல் இல்லை, கொஞ்சம் பட்டாவாக இருக்குது, ரெடி கண்டிஷன் பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. நீங்கள் வந்து பட்டா மட்டும் தான் சேல் பண்ணுறீங்களா, இல்லை சிக்ஸும் சேல் பண்ணுறீங்களா? பட்டா மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. 6 பண்ணலான்னு தான் இருக்கோம். இன்னும் ஃபியூச்சரில் எதாவது பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. நீங்கள் வந்து விடை சேல் பண்ணுவீங்களா? இல்லை, விடை சேல் பண்ணுறது இல்லைங்க. சரி, அப்போ விடை இன்கேஸ் அதிகமாக இருந்துச்சு சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வளர்த்திக்கால் செட்டில் வந்து விடை கேட்குறாங்க. சிக்ஸ்க்கெல்லாம் என்னென்ன தீவன முறை தரீங்க? கம்பு, சோளம். ஓகே. இது பார்த்திங்கன்னா ஷெட்டு, அதாவது பட்டா சேவல், அப்புறம் கோழி அடை வைக்கிறது, சிக்ஸ் இறக்கி விட்டுறதுக்கு, ப்ரீடிங் செட்டப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷெட்டு மாதிரி போட்டு மேலே வந்து கீத்து மேய்ஞ்சி தகரம் போட்டிருக்காங்க. 4 கூண்டு வந்து பட்டாக்கும், 1 ப்ரீடிங்க்கும். அதே மாதிரி மேலே ஒரு லேயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே ஒரு லேயர். இங்கே வந்து ப்ரீடிங் பேர் இருக்கும். சிக்ஸ் ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து சிக்ஸ் பெருசாகி அடையிற ஸ்டேஜ் வரைக்குமே நாங்கள் வச்சுக்கலாம், மறையிற வரைக்குமே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் விட்டுருக்காங்க. இது வந்து கீரி பேட்ச்சு. நம்ம என்ன பண்ணிடலாம்னா, கோழி அடை வச்சு நம்ம குஞ்சு இங்கே இறக்கி விட்டோம் அப்படின்னா, டெய்லி இதுலேயே இங்கே அடைஞ்சு பழகிச்சு அப்படின்னா, நைட் நம்ம டோர் மட்டும் லாக் பண்ணால் போதும். காலையில் திறந்துட்டோம்னா அதுக்கு தீனி வச்சுக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான பேட்சாக இருக்குது, அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக கவனிக்கணும் அப்படின்னா, நமக்கு கடலப்பருப்பு போடுறது, கோதுமை போடுறது எல்லாம் பார்த்துக்கலாம். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஊற வச்சு போடுங்க. நீங்கள் மழை காலத்துலேயுமே அரிசி ஊற வச்சு போடுறது பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் 1 கிலோ அரிசி போடுறீங்கன்னா அரிசி ஊற வைக்கும்போது ஒவ்வொரு ஆகும்னு சொல்லுவாங்க. அதோட வேல்யூம் வந்து அதிகமாகும். நீங்கள் குறைஞ்ச செலவுலேயே அதிக தீவனம் வந்து நீங்கள் கோழிக்கு இது பண்ணிக்கலாம். இது வந்து ஷெட்டோட பேக் சைடு பார்த்தீங்களா, கோழி இங்கே அடை வச்சுருக்காங்க. இங்கே வந்து சிக்கி இறக்கி விட்டுருக்காங்க. இது கேஜெல்லாம் எம்டியாக இருக்குது. ஏன்னா விக்கி ஆல்ரெடி சொல்லியிருப்பார், ஒரு 15 பட்டா சேவல் கிட்டே இறந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கீரி ப்ரீடிங் பேர். இந்த கீரி வந்து ஒரு 6 கேஜிக்கு மேலே வெயிட் இருக்கும். அந்த ப்ரீடிங் பேர் விடை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 4 கேஜி எபோவ். நல்லா ஹெவி சைஸு, ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது லைனு. கீரி லைன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுருக்காங்க விக்கி சேவல் ஃபார்ம்ஸில். இது பார்த்திங்கன்னா செங்கீரி. செங்கீரி சேவல் ஒயிட் வெடிக்கு வந்து ப்ரீடிங் போட்டிருக்காங்க. இதுவுமே நல்ல வால்கட்டோட ஒரு 5 கேஜி ரீச் பண்ணுற மாதிரி இருக்கிற இது. எப்பயுமே நீங்கள் ப்ரீடிங் பேர் வந்து ஹெவியான சைஸில் போடும்போது தான் உங்களுக்கு குவாலிட்டியான இது வரும். நீங்கள் இதுவே வந்து ஒரு 2.5 கிலோ விடை அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா வந்து ஒரு 3.5 கிலோ தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் விடையும் 4 கிலோ, சேவலும் வந்து நீங்கள் ஒரு 5 கேஜி எபோவ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4 கிலோவுக்கு மேலான பட்டா வரும். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சைஸு, லுக்கு எல்லாமே பார்ப்பாங்க நீங்கள் பிராண்ட் ஆகிற வரைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கு வந்து சிக்ஸ் வச்சதை வந்து எடுத்து விட்டுருக்காங்க. இதில் சிக்கி எல்லாருமே ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கழுகு காக்காலாம் தூக்காத ஸ்டேஜ் வர வரைக்கும் ஒரு 25 நாள் 30 நாள் வந்து கேஜிலே தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே விடுறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. என்ன மழை காலம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக பெருசாகும். இது வெயில் காலங்கிறனால கம்மியாக பெருசாகும்.
கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம ஒரு 20 டேஸில் திறந்து விடுறோம், 20 நாளில் திறந்து விடுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு 35 நாள் 40 நாள் கழித்து திறந்து விடுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பட்டாஸ் இது வந்து ஒரு 6 to 7 monthsக்குள்ளே இருக்கும். இது வந்து கன்னி விட, இதுவும் கண்டிப்பாக இப்போயே ஒரு 3 கிலோ இருக்கும். எக்லேயிங் முட்டை விடுற தருணத்தில் ஒரு 4 கிலோ கிட்ட வரும். நல்லா வளர்த்திக்கால் செட்டு, செம்ப சேவல், உச்சி பூவில் இருக்குது, நல்லா கால் ஊக்கத்தோட. நீங்கள் ப்ரீடிங் சேவல் வந்து நல்லா ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் சூஸ் பண்ணி நல்ல விடையாக போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான இது வந்து கிடைக்கும். இன்னொன்று ஜென்ரலாகவே வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேவல் 1 கிலோலேருந்து மேக்ஸிமம் 1 கிலோ கம்மியாக இருக்கும். நார்மல் ஆவரேஜ் வெயிட்லேருந்து ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் மழை காலத்தோட வெயிட் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு மழை காலத்தில் உங்கள் பட்டா வந்து உங்களுக்கு ஒரு 4.5 கிலோ வருது அப்படின்னா இது வந்து 3.25 கிலோ 3.5 கிலோ கிட்ட தான் இருக்கும். ஏன்னா நீர்ச்சத்து உள்ள உணவு வந்து கம்மியாக எடுத்துக்கும். அதாவது பில்லு நிறையா மேய்ச்சி சாப்பிடணும், அந்த நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் ஜென்ரலாகவே கோழி அதிகமாக தண்ணி குடிக்காது, அதனால தான் டிசீஸ் வர்றது. ஹீட் பாடி டெம்பரேச்சர் அதிகமாகறதுனால நம்ம நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற கீரையோ காய்கறி வேஸ்ட்டோ முட்டைக்கோஸ் தலை, காலிஃப்ளவர் தலை, இந்த மாதிரி நம்ம தலையெல்லாம் போடும்போது என்ன ஆயிரும்னா அது வந்து தேவையான நீர்ச்சத்து கிடைச்சிரும். இல்லை எங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இல்லை அப்படின்னா வாழை மரம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஓஸ் போட்டு நீங்கள் ஒரு 4-5 இடத்துல தண்ணி விட்டீங்க அப்படின்னா கோழி பறச்சு அங்கே படுத்துக்கும், டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இதிலே நீங்கள் நிறையா என்ன தான் வேக்சின் போட்டு இது பண்ணியிருந்தாலுமே இது வந்து நீங்கள் மெயினாக பண்ணினா மட்டும்தான் வெயில் காலத்தில் வந்து காப்பாற்ற முடியும். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தகரம் போட்டு மெஷ் வச்சு கேட் வச்சு எல்லா கோழி கொஞ்சம் உள்ளே விட்ற மாதிரி. அங்கே கொஞ்சம் பேட்ச் விட்டுப்பாங்க, இங்கே கொஞ்சம் பேட்ச் விட்டுவாங்க. ஒரு 20 நாள் ஆனதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து விட்டு ஒரு 4 நாள் கழிச்சு திறந்து விட்டுருவாங்க. டெய்லி ஈவினிங் வந்து இங்கே அடைஞ்சிக்கும். நம்ம செக் பண்ணிக்கலாம் சிக்கெலாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கா, எல்லாமே தீனி எடுக்குதா, ஏதாச்சும் ரெக்க தொங்கியிருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா திறந்து விட்டோம் அப்படின்னா அந்த பேட்ச் சாப்பிட்டு போயிடும். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா திறந்து விட்டோம்னா எல்லாமே வந்து சரியாக சாப்பிட்டுக்காது. பெருசு வந்து மிரட்டி சின்னது சாப்பிட விடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் ஒரு வேளை அரிசி வைக்கிறாங்க, ஈவினிங் என்ன பண்ணுவாங்கன்னா அடையிறதுக்கு முன்னாடி கம்பு வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசு வந்து சாப்பிட விடாது. தாய்க்கோழி வந்து இந்த சின்ன சேவல்களெல்லாம் கொஞ்சம் அதோட பெருசாக இருக்கிறத மிரட்டினா மட்டும்தான் இது வந்து சாப்பிட முடியும். இது எல்லாமே அப்கமிங் பேட்ச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் வெடை தான் அதிகமாக இருக்குது. நமக்கு ஒரு சில பேட்சில் சேவல் அதிகமாக பிடிக்கும், ஒரு சில பேட்சில் வெடை அதிகமாக பிடிக்கும். இப்போ நம்ம வெடை அதிகமாக பிடிக்கும்போது நம்ம வந்து அதில் இருக்கிறதுலே குவாலிட்டியான வெடையாக 2 வெடையாக 3 வெடையாக நிறுத்திக்கிட்டு மீதி மீட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் பட்டாஸ் இந்த சேவல் தான் வரும்போது நம்ம சேல் அப்டேட் போடுவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஹைட்டான செட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக அடையாறு செக்ஷன் வச்சிருக்கும் போது என்ன ஆயிரும், நம்மளோட வேலைப்பளு வந்து கம்மியாகும். இந்த கூண்டு எல்லாமே நம்ம ஈவினிங் திறந்து விட்டோம்னா எல்லாம் அதுவாக போய் அடைஞ்சிக்கும் அதோட கூண்டில். இல்லை நீங்கள் அப்படின்னா தனியாக ஒவ்வொன்றையும் ஒரு கோடியில் அடைச்சி விட்டு காலையில் திறந்து விடுற மாதிரி இருக்கும். அதுக்கே உங்களுக்கு 1 hour டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு கோழி விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபான்னு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு விற்கிறோமோ பாதி காசு எடுத்து வச்சு அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கோழி அடையிறதுக்கு, பட்டா சேவலுக்கு கேஜி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம இதில் கோழியோட காசுலேயே இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகுனா ஃபார்ம் க்ரோத் ஆகிட்டே இருக்கும். நம்ம அப்படி இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்முக்கு வந்து உற்பத்தி அதிகம் பண்ணாலும் அதை தக்க வச்சுக்கிற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல்.